வணக்கம் நெஞ்சு முடி. இப்போ இருக்கா இல்லையா? போய் ஆரம்பத்திலே போய் ஆடியோ அனுப்பியிருக்காங்க. ஆஸ்ட்ரோ டாக் இவங்களை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நெஞ்சு முடிக்கல்ட்ட இருந்து வந்த ரெஸ்பான்ஸ், அவங்க லைஃப்ல நடந்த ஜோசியம் ஆஸ்ட்ரோ டாக்ல வச்சு நடந்த சம்பவம்லாம் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு போகலாம். 2020ல கடகராசியில படிப்பு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ப்ரோ, நான் காலேஜ் முடிச்சு 1 இயர் ஆக போது எனக்கு இன்னும் ஜாப் கிடைக்கல. டைரக்டா எந்த கம்பெனிலையும் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியல. கன்சல்டிங் கம்பெனி மூலமா ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அந்த கம்பெனில இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, ஆன்லைன்ல இன்டர்வியூ நடக்கும். நான் வெப் கேமரா முன்னாடி இருப்பேன். எனக்கு பின்னாடி எல்லா ஆன்சரும் வேற ஒருத்தர் உட்காந்து தருவாரு. அதை நான் பார்த்து சொல்லணும். டிராகன் மூவில வரும்ல, பிரதீப் ரங்கநாதனுக்கு வந்து முன்னாடி உட்காந்து ஒரு ஆன்சர் சொல்லுவான், அதை பார்த்து கரெக்ட் பண்ணுவான். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ப்ராசஸ் எனக்கு ஒரு கில்ட் கிரியேட் பண்ணிடுச்சு. குட், இப்படி ஷார்ட்கட்ல போறோமேன்னு. ஸோ நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா ஷார்ட்கட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஜாயின் பண்ண சொன்னா. ஆனால் நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஆனால் எங்கள் அப்பா என்னை விடலை. ஒரு 30 நிமிஷம் ஆர்கியூமெண்ட் போச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக எங்கள் அப்பா ஒன்று சொன்னார். நான் கோவிலுக்கு போய் சாமி கிட்ட கேட்குறேன். சாமி ஓகே சொன்னா நீ அந்த ப்ராசஸ் ஜாயின் பண்ணு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த ப்ராசஸ்க்கு 1.5 லட்ச ரூபா தேவை. சாமியோட ரிசல்ட் சண்டே தான் வரும் அப்படின்ட்டு. இப்போ இதுதான் ரிலிஜியனுக்கும் ஜோசியத்துக்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸே தான். ரிலிஜியன்ல நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதில் கிடையாது. போய் பாரத்தை இறக்கி வச்சுட்டு வந்துட்டப்பா அப்படின்னு ஒரு ஹோப்ல நீங்க வந்துருவீங்க. உங்களுக்கு பதில்லாம் கிடைக்காது. அட் எண்ட் நீங்க தான் ரன் பண்ணி ஆகணும். ஆனா இந்த ஜோசியக்காரனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, உங்களுக்கு ஆன்சர் கொடுப்பானுங்க. எல்லாம் தெரிஞ்சு நொட்டின மாதிரி ஆன்சர் கொடுப்போம். ஏன்டா வேண்டாம், அதை நம்ம அப்புறம் பேசுவோம். பேசிக்காக வந்து இவரோட கரியருக்கே வந்து சாமி கிட்ட கேட்டு தான் வந்து சொல்லணும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், சிம்பிளா நான் எப்போ சாவேன்னு சாமி கிட்ட கேட்டா, இந்த வயசுல நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே செத்து நம்ம அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டோம்னா. இல்லை, ஐ எம் நாட் என்கரேஜிங், சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன். ப்ரோ, டைமிங் தான் போங்க. இன்னைக்கு தான் அப்பா ஒரு கதை சொன்னார். பஸ்ல பக்கத்து சீட்ல ஒரு ஜோசியக்காரர் இருந்தாருன்னு சும்மா பேச்சு கொடுப்போம்னு கேட்டிருக்காங்க. என்னோட ராசி எல்லாம் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு, மிருகசீரிஷமா. இது மிருகசீரிஷ நட்சத்திரமா? அது பயங்கரமான நட்சத்திரமாச்சே. அவங்களோட குணம் சாரப்பாம்பு மாதிரி இருக்கும். சாரப்பாம்பு. உங்க பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டாங்க. உங்க கையில இருந்து எப்படியாவது நழுவி அவங்க வழியில தான் போவாங்க. இதை நம்பிட்டு எங்க அப்பா என்கிட்ட வந்து உன் மனசுல ஏதாச்சும் இருந்தா சொல்லிடுன்னு, நான் ஏதோ லவ் பண்ற மாதிரி இதை அவங்கள்ட்ட சொல்லாத மாதிரி பேசிட்டு இருந்தாரு. இந்த பயம்லாம் வந்து பேரண்ட்ஸ்க்கு ஏற்கனவே இருக்கிற பயம் தான். எங்க நம்ம புள்ள நம்ம கையை மீறி போய், அது தப்பான பயம் தான். எங்க நம்ம புள்ள நம்ம கையை மீறி போய் தான் ஆகணும். என்னடா பேசுறீங்க, போய் தாண்டா. சரி, ஓகே, நம்ம புள்ளைய பயம் மீறி போய் கையை மீறி போயிருமோ அப்படின்னா பயம்லாம் இருக்கும். எவனோ ஒருத்தன் திடீர்னு வந்துட்டு உன் புள்ள கையை மீறி போயிரும் ஜோசியக்காரு அப்படின்ட்டு போயிருவானுங்க. அது அவனுங்களுக்கு வேலிடேட் பண்ற மாதிரி ஆகி தொலைஞ்சிருது. அதனால அந்த ஃபியர் அப்படியே உள்ள இருந்துகிட்டே இருக்கு. நாளை பின்ன இவர் வந்து என்ன பண்ணாலும் என்ன தெரியுமா, அந்த ஐயோ அந்த ஜோசியக்கார அன்னைக்கே சொன்னாண்டி உன் பையன் இப்படிதான் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அந்த ஜோசிய starting இது. My sister and I have been living on this earth for like 1.4 to 1.7 decades. என்னடா கால்குலேஷன் இது? 14-17 இயர்ஸ் என்ன 1.4 to 1.7 என்ன டிஃபரண்டா வரீங்களோ, டிஃபரண்டா ரெஸ்பெக்டிவ்லி, and still got our ஜாதகம்ஸ் a proper one a week back. அதாவது இவங்க 14-17 வருஷமா இந்த உலகத்துல இருக்காங்க. ஆனா போன வாரம் தான் இவங்களோட ப்ராப்பரான ஜாதகம் வந்திருக்கு. We only had our birth date and timings and our menarche date and timings, but our brother now 13 years got it done properly like when he was 6 or 7 or maybe before that. சரி, எனக்கு இதுல ஒரு டவுட். இப்போ ஜோசியக்காரங்க கிட்ட போயிட்டு நீங்க உங்களோட பர்த் டேட்டை சொன்னா அவங்க கரெக்டா அந்த மாதிரி சொல்றாங்க. வேற ஒரு பர்த் டே சொன்னா மாத்தி சொன்னா என்ன பண்ணுவாங்க? இப்போ சில பேர் ஆதார் கார்டுக்கு ரேஷன் கார்டுக்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் பர்த் டே கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? வேற மாதிரி ஜோசியம் சொல்லுவாங்களா? அப்ப இதெல்லாம் உங்களை பத்தி கிடையாது, உங்களோட பர்த் டேட்டை பொறுத்து தான் இருக்கா? அப்ப ஏற்கனவே இது டீபங்க்டு தானே. இஃப் இட்ஸ் நாட் அபவுட் யூ பட் இட்ஸ் அபவுட் யுவர் பர்த்டே அப்படின்னா, அப்ப என்னோட லைஃப்ல என்னோட பர்த்டே டேட்ல பிறந்த எல்லாருமே என்ன மாதிரி தான் இருப்பானுங்களா? அப்ப இந்த என் பர்த்டேவை சொன்னா போதும் நீ அதை வச்சு கிழிச்சு தள்ளிடுவ அப்படின்னா, என் பர்த்டே அன்னைக்கு பிறந்த எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்களா? அப்ப இட்ஸ் நாட் அபவுட் யூ. எதுவுமே தெரியாம பர்த் டேட்டை மட்டும் வச்சு நீ சொல்ற அப்படின்னா, என்ன மாதிரி மத்த பர்த்டே டேட்ல இதே பர்த்டே என்ன மாதிரி அப்ப என்னோட பர்த்டே டேட்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன மாதிரி தான் இருப்பானா? அப்ப my ex and I were in Marina. This ஜோசியக்கார lady said we both look like Kamal and Revati.
5 காசு பாக்குறதுக்கு என்னென்ன நான் சொல்ல வேண்டியது கீழே வந்து கமல் ரேவதி மாதிரி இருக்கீங்க, கொடுங்க. இது கமல், இது ரேவதி, உங்க மூஞ்சிகளுக்கு ஜோசியம் ஒரு கேடு. The rest is history. He is my ex now. Never been happier. ரீசன்ட் டேஸ்ல சில பேர் ஆஸ்ட்ராலஜின்ற பேர்ல ஒரு ஃபேமிலியை டார்கெட் பண்ணி அவங்களோட டீடைல்ஸ் அவங்க நெய்பர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி ஒன் டே அந்த ஃபேமிலி கிட்டேயே வந்து அவங்க டீடைல்ஸ்லாம் சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃபேமிலியில எந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அவங்கள நம்ப வச்சு தே கலெக்ட் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. என்னடா நெய்பர்ஸ் அவன், எனக்கு அந்த ஜோசியக்கார மேல கூட காண்டாவல, அந்த நெய்பர்ஸ் மேலதான் காண்டாவது. ரேண்டமா ஒருத்தன் கதவை தட்டி பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை தெரியுமா, வாடி உன்னை தாண்டி தேடிட்டு இருந்தேன், வா ஃபுல்லா சொல்றேன் வா அப்படின்ட்டு உட்காந்து சொல்லுவானுங்க போல. நானும் என் தம்பியும் சேம் ராசி அண்ட் ஸ்டார், சோ சேம் வீட்ல இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இருந்தா வில் கில் ஈச் அதர்னு சொன்னாங்க. பட் நானும் அவனும் இன்னும் சேம் வீட்ல தான் இருக்கோம். ஐ ஹவ் யூஸ்ட் ஆஸ்ட்ரோ டாக் ஆல்ரெடி. தி ஒன்லி திங் தே செட் ரைட் வாஸ் அபவுட் மை ரிலேஷன்ஷிப். சண்டை வரும்னு சொன்னாங்க அண்ட் தட்ஸ் யூசுவல். ஏய் இவனுங்க பண்றதே இதுதான், ரொம்ப நார்மலா இருக்கிற விஷயத்தை எடுத்துட்டு வந்து இது நடக்கும் பாரு. இப்போ நீ ஏசி போட்டா ஏசி ஆன் ஆகும் பாக்குறியா, ஆன் பண்ணு, ஆன் ஆயிருச்சு. வீணா போன படமா போடுறாங்க. என்ன நடக்குது? நீங்க காரு ரெட் கலர்ல வாங்கக்கூடாது. முக்கியமா அந்த காரினுடைய நம்பர் பிளேட் 7ல் முடிகிற மாதிரி வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகும். பொறுமையா போகலை அப்படின்னா கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகும். பொறுமையா போகலன்னா ஆக்சிடென்ட் ஆகும் போல. எங்க அப்பா வீட்டில் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். அப்போ நான் எங்க அம்மா ஸ்டொமக்கில் இருக்கும்போது தே சா ஜோசியம் லைக்னா பொண்ணா பையனான்னு. அப்போ எங்க அப்பா ஃபேமிலியில் நிறைய பேர் பையன் இருந்தாங்க. ஸோ நானும் பையன் தான் சொல்லிட்டாங்க அந்த ஜோசியக்காரர். அப்புறம் நான் பொண்ணா பிறந்துட்டேன். தென் ஆஃப்டர் தட் ஃபார் த செகண்ட் ஒன் மறுபடியும் திருந்தாம தே வெண்ட் அண்ட் சா ஜோசியம். பிறந்தது பொண்ணுனால மறுபடியும் பொண்ணு தான் சொல்லிட்டாங்க. அப்போ ஆக்சுவலி மை மாம் நோஸ் பையன் தான். ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிட்டு தான் போனாங்க. இப்படிதான் இவனுங்களை டிஸ்ப்ரூவ் பண்ணணும். ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணிட்டு தான் போனாங்க. மை தாத்தா அண்ட் பாட்டி டோன்ட் நோ பட் மை மாம் நோஸ் பையன் தான். மை மாம் ஹேட் a lot of fun though that time. இவனுங்களை அப்படியே இப்படிதான் நான் வச்சு செய்யணும். பையன் தான் பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சு போயிட்டு எனக்கு எந்த குழந்தை பிறக்கும், பொண்ணு தான் பிறக்கும்னு. அப்படியா, அது ஒரு சரியான கிக்கு. ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயத்தையே போய் நமக்கு தெரியாத மாதிரி கேட்டு அவன் எப்படியெல்லாம் அதை உலட்டுறான்ற மாதிரி பார்த்து உட்காந்து இருக்கிறது இருக்குல்ல, சரியான கிக்கு அது. எனக்கு ஆஸ்ட்ராலஜி பத்தி ஐடியாவே இல்லை. எங்க வீட்டுல என்ன கூட்டிட்டு போனதே இல்லை. பட் ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டு வீட்டுல போகும்போது என்ன கூட்டிட்டு போனாங்க. ஐ டோன்ட் நோ எதுக்கு என்ன கூப்பிட்டாங்கன்னு. அந்த ஆஸ்ட்ராலஜர் ஏதோ சிம்பிள் ப்ராப்ளம்க்கு காம்ப்ளிகேட்டடான ஆன்சர் சொல்லிட்டு இருந்தார். என்கிட்ட கேட்டா நானே சிம்பிளா சொல்லிருப்பேன். அங்கே குபீர்னு சிரிச்சிட்டேன். என்ன முறைச்சு பார்த்துட்டு விட்டாங்க, வேற ஒன்றும் பண்ணல. அவர் பார்க்கு பக்கத்துல ஒரு ஆஸ்ட்ராலஜர் உட்கார்ந்து இருந்தார். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ல நிறைய சண்டை வரும். அப்ப நான் பார்க்கும்போது பட்டன் போன் வச்சிருந்தாரு. அங்கேயே டவல் விரிச்சு போட்டு அங்கேயே போட்டோலாம் வச்சுட்டு உட்காந்துருந்தார். பட் டேட் சொன்னாரு. ஒரு சொன்ன அப்பவே பாதி டீடைல் தப்பு. நான் அங்கே வந்து அவனை ஸ்டாப் பண்ணி இல்ல தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் ஐ வாண்டட் டு see where he is going with it. இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, முக்கடவுள்களையும் என்னமோ சொன்னாரே, அந்த டயலாக் மாசா இருந்துச்சு. அதாவது ஒரு கடவுளுக்கு ஒரு இது பண்ணுமா. ஒரே எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அதை வச்சு மந்திரிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணுமா. அதே எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு போயிட்டு தர்காவுக்கு போயிட்டு ஏதோ மந்திரிச்சு, அதே எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு போயிட்டு சர்ச்சுக்கு போயிட்டு ஏதோ இது ஒரு சொல்யூஷன் ஆஃபர் பண்றானே. வெறும் இந்த 3 ரிலிஜன் தான் இருக்கா? 4000 சொச்சம் சில்ட்ர ரிலிஜனுக்கு மேல இருக்கு. அதெல்லாம் என் கணக்குலயே வரல. ஏன்னா இவனுங்களுக்கு அந்த 3 தான் தெரியும். 4000 சொச்சம் தெரியாது. இந்த 3 தான் தெரியும். அதை வச்சுதான் பொழப்பு ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த இன்சிடென்ட் எனக்கு நடந்தது இல்ல. ஓகே, எனக்கு நடந்தது இல்ல. எங்க மாமா காலேஜ் படிக்கும் போது அவருக்கு ஜோசியம் பார்த்தப்போ எங்க மாமாவுக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டுட்டு எங்க தாத்தா வீட்டுல வந்து சண்டை போடுறாரு. எங்க மாமா வாஸ் இன் லவ் தட் டைம். பட் வீட்டுக்கு தெரியாம ஒரு குழந்தைய வளர்க்குற அளவுக்கு அவர் ஒன்றும் இல்லை. இது கூட தாத்தாக்கு புரியாம ஏதாச்சும் இருந்தா இப்பே சொல்லிருன்னு திட்டிட்டு இருந்தாரு. This seriously sounds funny but in one point how can a father trust an astrologer more than his own son? வீட்ல இருக்கிறவனுங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அதுக்கு மேல மூளை கலங்கி போனவனுங்க. அவனுங்க வெளியில போய் என்னதான் சொல்றான்னு பாப்போம், அப்படி போக மாட்டானுங்க. ஐயோ அவர் சொன்னா உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு தான் போவானுங்க. அவன் ரேண்டமா தான் ஒண்ணு சொல்லியிருப்பான், மழை பெய்யும், மொட்டை மாடல துணி எடுக்கணும், அதனால இவன் லைஃப் நாசமா போயிடும் அப்படின்னு. லைட்டா மேகம் இருட்டிட்டு வந்தாலே மை சன்னோட லைஃப் நாசமா போகுது. ஏ ஜோசியர் சொல்லிட்டாரு.
எனக்கு தலை சுத்துதுடா. இவனுங்கெல்லாம் லிங்க் பண்ணிக்கிறானுங்க. ஏன்னா இவனுங்க முன்கூட்டியே வந்து நம்பிட்டு தான் போறானுங்க ஜோசியக்காரன் உண்மையை தான் சொல்லுவான் அப்படின்னு. அதனால அவன் ரேண்டமா ஏதாவது சொல்லுவான். இவனுங்க உண்மை நம்பினால அவனுங்களே ஏதாவது ரேண்டமா சொன்னாலும் இவனுங்களே கனெக்ட் பண்ணிக்கிறானுங்க. அந்த புரிதல்ல 1% தெரிஞ்சவனுங்க மேல வைங்கடா, பிரச்சனை வந்து தொலையாது. An astrologer told my family that if I consume coffee regularly I will lose in career. ஆமாங்க, கரெக்ட் தான். இதெல்லாம் சயின்டிபிக்ங்க. காஃபில லாக்ஸேட்டிவ்ஸ் இருக்கு. நீங்க டெய்லி காஃபி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, காஃபி குடிச்சனே வயிறு கலக்கி நீங்க ஆய் போறீங்க அப்படின்னா, லெட்ஸ் சே உங்களுக்கு இன்டர்வியூஸ்லாம் காலையில தான் ஸ்கெட்யூல் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. நீங்க அதுக்கு டைமுக்கு போகாம உட்காந்து ஆய் போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க எப்படி சொல்லி எனக்கே சிரிப்பு வந்துச்சு. நீங்க எப்படி கரியர்ல டிஃபன் கூட பண்ண முடியலடா. சைக்கோ லாயர் ஆயிருவேன்னு சொன்னாங்க ப்ரோ. ஐடில செகண்ட் இயர் படிக்கிறேன் ப்ரோ. அந்த 3 சென்டென்ஸ்ல அவ்வளோ வலி இருக்கு. லாயர் ஆயிருவேன்னு சொன்னாங்க ப்ரோ. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செகண்ட் இயர் ஐடின்னு சுருக்கமா சொல்லல. அவன் வலிய எப்படிலாம் கடத்தலான்னு ஃபுல் நேம் டைப் பண்றான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. வீட்டுல போயிட்டு அங்கங்க எழுதி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. Josier told my parents that they should marry me off at 20 or I'll elope or என்னோட கிட் டிசேபிள்டா இருக்கும். 22ல மேரேஜ் பண்ணி அப்போ குழந்தை வந்து நார்மலா பிறந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவானுங்க தெரியுமா? கார் லைட்டா நகந்து உட்காந்துருச்சு இல்லன்னா ஐயோ கெடாமாடுப்பா. கெடாமாடா என்னது? கெண்டமா இருக்கும். ஏன் Once I was a kid, like 10 or 11 years, I went to a temple where one gundu uncle sitting on the floor with his parrot and didn't want our damn. என் மேலேயே நம்பிக்கை இல்லை, இதுல எங்க இருந்து ஜோசியக்காரனை நம்புறது? உங்க மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னா தான் டக்குன்னு வெளியில ஒருத்தவங்களை நம்ப தோணும். எவனையுமே நம்பாது, உன்னை நம்பு, அது போதும். One told me mom that's a great start. One told my mom that I'd be One told my mom that I would be raped when I become 21, so my mother doesn't let me out. இதெல்லாம் பார்த்துட்டு எப்படிடா ஜோசியக்காரனை சாஃப்டா டீல் பண்ண சொல்றீங்க? எனக்கு புரியலடா. நீங்க எப்படி நீ சொல்ற? ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு பொண்ணை பண்றதுக்கும் என்னடா சம்பந்தம்? ஒரு நட்சத்திரம் இப்படி இருக்கிறதுனால ஒரு பொண்ணு ஆயிருவா. அவ இப்படி எல்லாம் அலைன் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு என்னடா பேசுறீங்க? முட்டாத்தனமா பேசுறீங்க. இதெல்லாம் வந்து கடவுளால வந்து நியமிக்கப்பட்டது அப்படின்னா கடவுள் வந்து ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும்னு நினைக்கிறேன். கேவலமா இல்ல உங்களுக்குலாம்? Josier said I will attend puberty in our own house on a Monday and after 4 years I got it next day. அடுத்த நாளே இப்ப இந்த ஜோசியக்காரனை பார்க்கணும். இப்ப என்னடா சொல்றேன்? நேத்து நான் கொடுத்த காசை திருப்பி கொடுறேன். அந்த நான் டவர் பார்க்ல சொன்னேன்னா அந்த ஜோசியக்காரன் ஆமா இப்ப ஐபோன் வாங்கிட்டேன். என் அம்மா ஜோசியர் கிட்ட கேட்டா நான் ஆர்கியாலஜிஸ்ட் ஆவனான்னு. அவர் ஆமா கண்டிப்பா உங்க பையன் ஆர்கிடெக்ட் ஆகும். அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். ஆர்கியாலஜிஸ்ட்னா அவனுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கும். கூப்பியா பண்ணிருக்க. எனக்கு 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த மார்க்கெட்டிங் விஷயம். ரெண்டாவது யூடியூபர்ஸ் மேலே எனக்கு ஒரு கடுப்பு இருக்கு. மூணாவது இந்த ஆஸ்ட்ரோடாக். ஃபர்ஸ்ட் எனக்கே மெயில் அனுப்புறாங்க. இதெல்லாம் கம்ப்ளீட்டா எதிர்க்கிற ஒரு சேனல் கை ஸ்கில்ஸ். ஆனா வந்து மெயில் அனுப்புறாங்க இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல எல்லாம் வந்துச்சுன்னா பெய்ட் கொலாப் வித் ஆஸ்ட்ரோடாக் அப்படின்னு சொல்லி. இது இவனுங்க பாக்குறானுங்களா என்னன்னே தெரியல எனக்கு. இப்போ இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இந்த ஆஸ்ட்ரோடாக்லாம் இப்போ ஒரு விஷயத்துல நீங்க போய் ப்ரோமோட் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிராண்ட் வச்சிருக்கீங்க, நீங்க போய் ஒன்றுல ப்ரோமோட் பண்றீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்சரை பத்தி நீங்க விசாரிப்பீங்கல்ல, என்ன பண்றாங்க, அவங்களோட பிளாட்ஃபார்ம் என்னன்னு. இஷ்டத்துக்கு புஷ் பண்றானுங்க. ஆஸ்ட்ரோடாக் வந்து எல்லாரும் அதை பத்தி பேசுங்க, எல்லாரும் ப்ரோமோட் பண்ணுங்க. சாந்தனுவோட அந்த வைஃப், அவங்க பேர் எனக்கு கீகி பாக்கியராஜ், அப்புறம் வந்து ரெஜினா கசாண்ட்ரா, எக்கச்சக்கமா நிறைய பேர் வந்து ஆஸ்ட்ரோடாக் நீங்க நம்பிக்கை இல்லையா அப்படின்னு பேசுறானுங்க. பார்த்தா பயமா இருக்கு. அப்போ எவ்வளவு ஈஸியா அவனுங்க வந்து அவங்க கடத்திட்டானுங்க. சரி நிறைய யூடியூபர்ஸ் பேசுறானுங்களே, நம்ம ஏன் அதை பத்தி பேசணும் அப்படின்ட்டு நான் போய் எல்லாரோட வீடியோஸும் பார்த்தா எல்லாரும் ரொம்ப சட்டுலா வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இது வந்து ஃபன்னா இருக்கு, பட் இது எனக்கு நம்பிக்கை இல்லை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்டாவே டீல் பண்ண
பண்றானுங்க ஆஸ்ட்ரோ டாக். ஏன் பயப்படணும்? பேசிக்கா ஒரு பொய். அவனுங்க இவ்வளவு தைரியமா போயிட்டு தெரிஞ்ச ஃபேஸஸ் எல்லாம் வச்சு ப்ரோமோட் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அகேன்ஸ்டா நம்ம நின்று இதெல்லாம் வந்து உள்ள விடக்கூடாது, நம்ம பீப்புளுக்கு வந்து இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படி எனக்கு புரியல. இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் அப்போசிஷன் காமிக்கணும்னு நினைக்கிறேன் நான். மூணாவது ஆஸ்ட்ரோ டாக். ஒரே கொஸ்டின், அதை வச்சு நான் இன்னைக்கு வந்து அவனை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காலி பண்ணி விட போறேன். ஆஸ்ட்ரோ டாக் என்னடா இது? ஆஸ்ட்ரோ டாக் இன்ஸ்டால் பண்ணுகிறேன். ஆஸ்ட்ரோ டாக் இன்ஸ்டால் பண்றேன். இந்த மாப்பிள்ள இன்னைக்கு போட்டு உழுக்குற உழுகுல கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ காட் a free chat. Start chat with astrologer. உழுவடா நானே. Perfect mail. Welcome to Astro Talk. Astrologer will join within 10 seconds. Please share your question in the meanwhile. Hello Taufik G. How's it going? நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வேலை இருக்கு. இப்ப பாப்போம். I am preparing your குண்டியா. என்னது? குண்ட்லியா? Okay. Your moon sign is Gemini. In your Saturn there is Dasha of Mercury. There will never be any issue of money. போய் ஆரம்பத்திலே போய் வாய்க்கூசம் போய் சொல்றேன், வெக்கமா இல்ல. There will be never be any issue. போன வாரம் வரைக்கும் புலம்பிட்டு இருந்தேன், என் லேப்டாப் நாசமா போச்சு, சர்வீஸ் கொடுக்கறதுக்கு காசு இல்லாம என் ஃப்ரெண்டு ஒருத்தரோட லேப்டாப் எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். காசு இஷ்யூவே இருக்காது. Your life will be positive after 20. உங்க லைஃப் வந்து 2024ல இருந்தே சூப்பரா இருந்துச்சுன்னு அவனையாவது சொல்லு பாப்போம். நம்ம சொல்லிடுவோம்ல 2024லயா? இல்லையே, 2024க்கு அப்புறம் தான் எனக்கு உழுக ஆரம்பிச்சது. அப்படியா? 2026ல இருந்து உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். Health may increase due to favorable Jupiter placement. ஓ, இப்ப காசு கட்டணுமா? ஆடியோ அனுப்பிருக்காங்கங்க. But yes, I have noticed something very interesting in your horoscope. Your personal life is going to take a new turn very soon. Connect again. I'll explain everything in detail. உனக்கு நான் கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதானே. அதை சொல்லி தேவையில்லாமலாம் பேசாத. எனக்கு ஜாப் இப்போ இருக்கா இல்லையா? நான் வந்து வேலைக்கு போறேன், ஓகேவா? சார் என்னன்னா இருக்கீங்க, அவ்வளவுதான். சீக்கிரம் கமான் அமுதா, we just have 5 minutes. ஜாப் ஃப்ரண்ட்ல பிளாக் பாக்குறேன். ரீசன்ட் மந்த்ஸ்ல ஸ்ட்ரகிள் இருந்துச்சுல்ல, இப்படிலாம் உழப்ப கூடாது. நான் கரண்டா ஜாப்ல இருக்கேனா இல்லையா? இப்போ ஜாப் இல்ல, எனர்ஜி பாக்குறேன் கிளியர்லி. போய் Ladies and gentlemen, we got him. போய் என் காசை திருப்பி கொடு. பொய்யா சொல்லிட்டு திரியறேன், என் 200 ரூபாயை திருப்பி கொடு. அன்எம்ப்ளாய்ட் ஃபேஸ்ல இருக்கீங்கல்ல, ஆஸ்ட்ரோ டாக். மாட்டிக்கிட்டாங்க நான் பொய் சொல்றேன்னே வச்சுப்போம். பொய் சொல்றேன் அப்படின்னா, ஜோசியக்காரனுக்கு என்னோட லைஃப பத்தி எல்லாமே தெரியும் அப்படின்னா, நான் பொய் சொன்னாலும் கண்டுபிடிக்கணும்ல அவங்க. இல்ல அப்படி நடக்க கூடாது, இப்படிதானே நடந்திருக்கணும். இருங்க நான் செக் பண்றேன், அப்படிதானே இருக்கணும். அப்போ நீ நான் சொல்றத வச்சுதான் நீ பதில் சொல்ற அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம்னா, நீ என்கிட்ட இருந்து டீட்டெயிலை வாங்கி ஒரு ஃபியூச்சரை வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ற. நீ அவ்வளவுதான். உடனே வந்து இந்த ஜோசியக்காரங்க இல்ல அதை நம்புறவங்க எல்லாம் வந்து ஹர்ட் பண்ணிட்டான், வந்து இது பண்றான், இல்ல இது தப்பு, யார் நீ அதெல்லாம் சொல்றதுக்கு? நான் நியாயமா என் ரைட்ஸ்ல இருக்க நான் கொஸ்டினை கேட்க. நான் ஒரு ஜோசியக்காரனுக்கு பே பண்ணிருக்கேன், ஆஸ்ட்ரோ டாக்கு நான் பே பண்ணிருக்கேன். I am a rightful customer. I have all the rights to question Astro Talk. They are making money out of all your problems. ஒரு ஆஸ்ட்ராலஜரை எப்படி டீபங்க் பண்ணனும்னு நான் சொல்றேன். Don't ask them about your future. Ask them about your past. எனக்கு ஞாபகம் மறதி ஆயிடுச்சு, எதுவுமே ஞாபகம் இல்லை என்னோட பாஸ்ட்ல. 2021ல என்னோட லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சொல்லி பாருங்க. மாட்டுவாங்க, அப்ப மாட்டுவாங்க. ரிலிஜனை கூட நம்பிக்கோங்க, உங்களால போய் அதுல இறக்கி வைக்க முடியுது. ஒரு ஹோப், ஒரு பிளைண்ட் ஹோப் இருக்கு அப்படின்னு. கடவுள் உங்கள்கிட்ட திருப்பி பேசாது, உங்களுக்கு ஆன்சர் எதுவும் கிடைக்காது, நீங்களே கன்வின்ஸ் பண்ணிப்பீங்க. ஆனா இவனுங்க இருக்கானுங்க பாருங்க, ஆஸ்ட்ராலஜி, they give you false hopes, they give you answers which is not true, which is not factual, which is not proven. நீங்க அதை எடுத்துக்கிட்டு தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆவீங்க. என் மனசுல இருந்த பாரமே இப்ப எனக்கு குறைஞ்ச மாதிரி இருக்குது, அப்படியே லைட் ஆகுது எனக்கு. அப்படியே அடுத்த வீடியோல உங்களை நான் பார்க்கறேன். அது வரைக்கும் பை. Two trailer park girls go round the outside, round the outside, round the outside. இது எனக்கு இல்ல, என்னோட ஃப்ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாம் டேக் கேர் பார்ட்டி தான். சோ மேரேஜ்க்காக ஜோசியர்ட்ட அவங்க பார்ட்டி போவாங்க. மந்த்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி ட்வைஸ் கிட்ட வரைக்கும் போவாங்க. அதுல ஒரு ஜோசியர் பார்த்தப்ப அவர் சொல்றாரு, அவங்க அம்மா கூட ஜாதகம் சரியில்லை, ஆனா அவங்களுக்கு அம்மாவே இல்ல. அப்புறம் சொன்னப்புறம் அததான்ப்பா நானும் சொன்னேன், அவங்க அம்மா இல்ல. தப்புச்சிட்டான். நீங்க அப்பவே சொல்லியிருக்க கூடாதுங்க, அப்பயே சொல்லியிருக்க கூடாது. அவனை ஃபுல்லா சொல்ல விட்டு லாஸ்ட்ல அம்மா கூட இருக்க கூடாதா? அம்மாப்பா உங்க அம்மா கூட இருக்க கூடாது, உனக்கு உங்க அம்மாக்கும் உங்களுக்கும் ஜாதகம் செட் ஆகல, உங்க அம்மா கிட்ட இருந்து தள்ளியே இரு. ஓ அப்படியா, சரி எனக்கு இங்க இப்ப எங்க அம்மாவே உயிரோட இல்லை அப்படின்னு பேசிட்டியா? அந்த பிள்ளைக்கு தமிழே தெரியாது.
இந்த ஜோசியக்காரங்க யாராவது பாத்தீங்கன்னா அதெல்லாம் பார்த்து அஃபண்ட் ஆகாதீங்க. ஆஸ் அ காமன் மேனா எனக்கு இருக்கிற ஆதங்கம் இது, உங்களால எத்தனை பேர் லைஃப் வந்து பாதிக்கப்படுது தெரியுமா? மக்கள் பண்ற தப்பு தான் இது. உங்க நம்பிக்கைய ஆலோசனை சொல்றது வேற, நீ ஆலோசனை சொல்ல த்ரெட்டன் பண்ற, உன்னை கண்டிப்பா உன்னை கேள்வி கேட்டுதான் ஆகணும்.